தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் தேசிய ஒற்றுமை தினமாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் சார்பில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியை வாசிக்க பங்கேற்பாளர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் ஒற்றுமை ஓட்டத்தை துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து தொடங்கி வைத்து பல்வேறு காவல்படை பிரிவினரின் மற்றும் NCC உள்ளிட்ட மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைவர் சிங்லா, செய்தித்துறை முகமது ஹசன் அபித், காவல்துறை துணை தலைவர் சத்யசுந்தரம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் என்று கொண்டாடப்படுகிறது. இது ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் மந்திரத்தை நினைவு கூறும் ஒரு பொன்னான நாள். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அற்புதமான இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. திரளான பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவியர், தன்னார்வலர்கள் உட்பட பலர் இந்த ஒற்றுமை The Run for Unity brings together people that Commando Police அவர்களை தொடர்ந்து Home Guard Men அவர்களை தொடர்ந்து ஊர்காவல் படைப்பிரிவு பெண்கள் அணியினர் Home Guard Women. அணிவகுப்பில் அடுத்து வருபவர்கள் தீயணைப்பு துறையினர், ஃபயர் சர்வீஸ். NCC ஆர்மி யூனிட் அவர்களை தொடர்ந்து NCC நேவல் யூனிட். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி நினைவு நாள் தேசிய மறு அர்ப்பணிப்பு தினமாக புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி 100 அடி சாலை, விழுப்புரம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா ஐக்கிய ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார், தலைமை செயலர் சரத் சௌஹான், காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டாக்டர் அஜித்குமார் சிங்லா, செய்தித்துறை முகமது ஹசன் அபித் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் பாரதியார் பல்கலைக்கூட பேராசிரியர்கள் மற்றும் மாணவியரின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் ஆகிய 4 பகுதிகளிலும் பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைந்த நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காரைக்காலில் புதுச்சேரி விடுதலை நாள் விழா வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி கடற்கரை சாலையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். அதனை முன்னிட்டு புதுச்சேரி விடுதலை நாள் இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒத்திகை நிகழ்ச்சியில் காவல்துறை, தேசிய மாணவர் படை, பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்கும் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்வானது காரைக்கால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சுபம் சுந்தரகோஷ் மற்றும் முருகையன், செய்தி விளம்பரத்துறை உதவி இயக்குனர் முனைவர் குலசேகரன், கல்வித்துறை துணை இயக்குனர் ஜெயா, முதன்மை கல்வி அலுவலக உடற்கல்வி விரிவுரையாளர் வெங்கடேஷ் ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்றது. மேலும் இந்த ஒத்திகை நிகழ்வில்
காவல்துறை அதிகாரிகள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 41வது நினைவு தினம் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் அனுசரிக்கப்பட்டது. அந்த வகையில் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் கடைவீதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் தொகுதியின் நிர்வாகியுமான மோகன்தாஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மோகன்தாஸ் தலைமையில் தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் விதமாக கிருமாம்பாக்கம் பிள்ளையார்குப்பம் சாலையில் மௌன அஞ்சலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அரசு ஆரம்ப பள்ளியின் எதிரில் உள்ள அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் குமரன், அஞ்சாப்புலி, அகில இந்திய மீனவர் அணி பொதுச் செயலாளர் கனகசபை, இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சசிதரன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன், தொகுதி பொதுச் செயலாளர் அருணாச்சலம், மாநில ஓபிசி பிரிவு செயலர் துரை நாராயணன், இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர்கள் பழனிவேலு, நெல்சன், ஹரி, ஆதி திராவிடர் பிரிவு துணைத் தலைவர் பத்தைசாமி, பொதுச் செயலாளர் ஐயனார், பிற்படுத்தப்பட்டோர் அமைப்பு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் சிவபிரகாசம், பொதுச் செயலாளர் உதயகுமார், மகளிர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் புஷ்பா, செயலாளர்கள் பூங்கொடி, சித்ரா, ஏம்பலம் தொகுதி மகிழா காங்கிரஸ் தலைவி வெண்ணிலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சி காரைக்கால் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மலர் தூவி வல்லபாய் பட்டேல் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அமைச்சர் திருமுருகன் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் அனைவரும் தேசிய ஒற்றுமை உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நாட்டின் ஒருமைப்பாட்டை வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக காவல்துறை சார்பில் ஒற்றுமைக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அதனை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழாவில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள், காவல்துறை பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு தேசிய ஒற்றுமைக்கு உறுதியளித்தனர். வழிநடத்தி வருகின்றார் நெடுங்காடு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு எம் செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து வீரநடை போட்டு வருகின்றார்கள் ஊர்காவல் படை வீரர்கள். அவர்களை வழிநடத்தி வருகின்றார் கோட்டித்தெரு காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் திரு எம் சுரேஷ் அவர்கள். அற்புதமான கீதங்களை இசைத்துக் கொண்டிருப்பவர்கள். இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் புதுச்சேரி பிப்டிக் நிறுவனம் சார்பில் சர்வதேச விற்போர் மற்றும் வாங்குவோர் 2 நாள் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஏற்றுமதியாளர்களுடன் வர்த்தக வாய்ப்புகளை ஆராய 16 நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டு வாங்குபவர்கள் பங்கேற்றுள்ளனர். நிகழ்ச்சிக்கு அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார். அப்போது அவர் புதுச்சேரியிலிருந்து கைவினைப் பொருட்கள், மருந்துகள், அழகு சாதன பொருட்கள் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தியாகும் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்பதே இந்நிகழ்ச்சியின் நோக்கம். தொழில் முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. சிறு குறு நடுத்தர தொழில் துவங்க சட்ட திட்டங்களை அரசு எளிமையாக்கியுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தொழில் கொள்கையையும் கால சூழலுக்கு ஏற்ப மாற்று நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இந்த சந்திப்பின் மூலம் பல்வேறு ஏற்றுமதி ஒப்பந்தங்களை பெற்றுத்தரும் என்றும் இரு தரப்பினருக்கும் உதவும் என நம்புகிறேன் என்றார். நிகழ்ச்சியில் தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா, ஏற்றுமதியாளர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் உன்னிகிருஷ்ணன், நிர்வாகிகள் கோபாலகிருஷ்ணன், செல்வநாயகி, கோவிந்தராசு, திவ்யா உட்பட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தொழில்நுட்ப மற்றும் வணிக வலையமைப்பு அமர்வுகள் நடைபெற்றது. 2ஆம் நாளான நடைபெறும் நிறைவு அமர்வில் 2 நாள் நிகழ்வின் முடிவுகள் விவாதிக்கப்படுகின்றன. புதுச்சேரியில் மின் கட்டணத்தை உயர்த்த மின் ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. அதன்படி ஒரு யூனிட்டிற்கு 20 பைசா உயர்த்த அறிவுறுத்தியுள்ளது. இந்த மின்கட்டண உயர்விற்கு அதிமுக கண்டனம் தெரிவித்து மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில்
அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். அலுவலக வாயில் முன்பு அவர்கள் கட்டண உயர்வை கண்டித்து கோஷம் எழுப்பினர். இந்த போராட்டத்தின் காரணமாக மின்துறை அலுவலகத்தில் கதவு மூடப்பட்டது. காவல்துறையினரின் தடையை மீற அதிமுகவினர் கதவை திறந்து மின்துறை அலுவலகத்திற்குள் சென்று முற்றுகையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு அதிகாரிகள் வரும் வரை முற்றுகை தொடரும் என அறிவித்து கோஷமிட்டனர். இதனையடுத்து மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதன் அலுவலகத்திற்குள் நுழைந்த அதிமுகவினரிடம் மின்கட்டண உயர்வை அரசு இன்னும் அறிவிக்கவில்லை, மின் ஒழுங்குமுறை ஆணையத்தின் இணையத்தில்தான் வெளியிட்டுள்ளார், அரசு அறிவித்தாலும் மானியமாக மாற்ற மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டிருப்பதாக மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதன் விளக்கம் அளித்தார். இதற்கு அதிமுகவினர் மக்களுக்கு மானியம் வேண்டாம், மின்கட்டண உயர்வை ரத்து செய்யும் வரை போராட்டம் நடத்துவோம் என கூறி வெளியேறினர். இந்த போராட்டத்தின் காரணமாக மின்துறை வளாகத்தில் 1 மணி நேரம் பரபரப்பு காணப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில கழக செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் லாபத்துடன் இயங்கக்கூடிய இந்த மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து ஏற்கனவே சுமார் 400 கோடி ரூபாய் அளவில் நல்ல நிலையில் இயங்கக்கூடிய டிஜிட்டல் மீட்டர்களை ஸ்மார்ட் மீட்டராக மாற்றம் செய்ய மக்களுடைய வரிப்பணத்தில் 400 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சிறிது நாட்களில் மின்கட்டண வசூல் என்பது ப்ரீபெய்ட் சிஸ்டத்தில் தனியார் கொள்ளையடிப்பதற்காக அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில தொடர்ந்து ஆளக்கூடிய இந்த அரசானது மின்கட்டண உயர்வுக்காக மின் இணை ஆணையத்திடம் அரசு பரிந்துரை செய்ததனுடைய அடிப்படையில் தற்பொழுது ஒரு யூனிட்டுக்கு 20 பைசா உயர்த்திக் கொள்ள மின் இணைய ஆணையம் அனுமதி அளித்துள்ளதாக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறார். இது சம்பந்தமா அமைச்சர் அந்த அந்த மின் கட்டண உயர்வு அரசே மானியமா நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. உங்களை யாரு உயர்த்த சொல்லுது, உங்களை யாரு மக்களுடைய வரிப்பணத்தை மீண்டும் அதை மானியமா கொடுக்கறதுக்கு அறிவிக்க வேண்டியது. இப்பதான் ஜூன் மாசம் ஒரு மின் கட்டணத்தை அரசு உயர்த்தி, இப்ப திடீர்னு ஜேஆர்சி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் மக்களை உயர்த்துவது, மக்களுடைய மின் கட்டணத்தை உயர்த்துவது என்பது ஒரு தவறான ஒன்று. புதுச்சேரியை ஆளக்கூடிய இந்த அரசானது ஒட்டுமொத்த மின் நுகர்வோர்களையும் அரசு அந்த மக்களை அடிமை போல நினைத்து கொண்டு மனம் போன போக்கில இந்த மின் கட்டணத்தை உயர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே புதுச்சேரி மாநிலத்துல 0ல இருந்து 100, 100 யூனிட்ல இருந்து 200, 200 யூனிட்ல இருந்து 300, 300 யூனிட்ல இருந்து 1000 யூனிட் வரை மொத்தம் 4 ஸ்லாப் இருக்கு. இந்த 4 ஸ்லாப்ப தற்பொழுது 5 ஸ்லாபா மாத்திக்கிறாங்க திருட்டுத்தனமா. 0ல இருந்து 100, 100ல இருந்து 200, 200ல இருந்து 300, 300ல இருந்து 400, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் நுகர்வோர் அந்த 300ல இருந்து 400 யூனிட்ல பயன்பெறுவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு யூனிட்டுக்கு 20 பைசா இந்த அரசு உயர்த்திக்குது. இது நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இந்த அரசு செஞ்சிருக்குது. அதனால உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை முழுமையா ரத்து செய்யணும். புதிதா உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்லாப்ப அதையும் அரசு ரத்து செய்யணும். இந்த ஸ்லாப் புதுசா உருவாக்கும் போது கேபினெட் அப்ரூவ் பெறப்பட்டதா என்பது தெரியல. இதுல துணைநிலை ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் முதல்ல இதை தெளிவுபடுத்தணும். மக்களை அடிமை போல நினைத்துக் கொண்டு மனம் போன போக்குல பல்வேறு தலைப்புகளை ஏற்கனவே மறைமுக மின் கட்டணத்தை அரசு மறைமுகமாக உயர்த்தி வாங்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான ஒன்று. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாக இருந்தாலும் வாக்களித்த மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அரசா இருக்கக்கூடாது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த காலகட்ட சூழ்நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்பது
சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது இந்த மின்கட்டண உயர்வை திணித்துள்ளது என்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த அரசுக்கு நிச்சயமா பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால ஆளக்கூடிய இந்த அரசு இந்த கட்டண உயர்வை முழுமையாக ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். காரைக்காலில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் புதுச்சேரி அரசு உணவு பாதுகாப்பு துறை சார்பில் விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் மொத்தம் 260 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பயிற்சியை சென்னையை சேர்ந்த பர்ஷின் நிறுவனத்தின் பயிற்சியாளர் பிரவீன் ஆண்ட்ரூஸ் வழங்கினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி உணவு நியமன அதிகாரி டாக்டர் பாலகிருஷ்ணன், காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் கந்தாஸ் அண்ணாச்சி, காரைக்கால் உணவு பாதுகாப்பு அதிகாரி ஜோசப் பிரான்சிஸ் ஆரோக்கியராஜ், புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு செயலாளர் சிவக்குமார், துணை உதவி ஆய்வாளர் செந்தில்குமரன் ஆகியோர் தலைமையேற்று நிகழ்ச்சியை முன்னெடுத்தனர். பயிற்சியின் நிறைவாக காரைக்காலில் உள்ள உணவகங்களில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை மறுசுழற்சி செய்ய RUCO திட்டத்தின் கீழ் எண்ணெய் வழங்கும் நிறுவனங்களுக்கு புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் பாலகிருஷ்ணன் சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் டாக்டர் பாலகிருஷ்ணன் தலைமை உரையாற்றி உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடைமுறைகளின் முக்கியத்துவத்தை விளக்கினார். தொடர்ந்து கந்தாஸ் அண்ணாச்சி நன்றி உரை வழங்கினார். சிவக்குமார் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியை புஷ்பவள்ளி தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்வை காரைக்கால் நுகர்வோர் சங்கங்கள் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் சிவக்குமார் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைத்தனர். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுவை உருளையன்பேட்டை காவல் நிலையம் சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலின் புகழை பறைசாற்றும் வகையில் சிறப்பு பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற புதுவை மாநில SSP கலைவாணன், SP சுருதியா கட்டி மற்றும் உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன், துணை ஆய்வாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றி பேரணியை துவக்கி வைத்தனர். இதில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், மணிமேகலை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மற்றும் ஆல்பா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று நகரின் முக்கிய பகுதிகளில் பேரணியாக சென்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் சிறப்பு திருத்த நடைமுறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கூறி நாம் தமிழர் கட்சியினர் புதுச்சேரி உதவி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கோரிக்கை மனு வழங்கினர். இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது நடைமுறைப்படுத்தி வரும் வாக்காளர் சிறப்பு திருத்த நடவடிக்கையின் மூலம் லட்சக்கணக்கான பழைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டு அதே சமயம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுவது மக்களாட்சிக்கு விரோதமானது என்றும் இது தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் அரசியல் சமநிலையை பாதிக்கும் செயல் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரி மாநிலத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இத்தகைய வாக்காளர் திருத்த நடைமுறை தமிழர்களின் வாக்குரிமையை பாதிக்கும் சூழ்நிலை ஏற்படுத்தும் என நாம் தமிழர் கட்சி தெரிவித்துள்ளது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தின் தனித்தன்மை, வரலாறு, மன்னன் மைந்தர்களின் உரிமை ஆகியவற்றை காக்கும் நோக்கில் வாக்காளர் சிறப்பு திருத்த நடைமுறை உடனடியாக கைவிடப்பட வேண்டும். வெளி மாநிலத்தவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் புதுச்சேரியில் வாக்குரிமை வழங்கக்கூடாது எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி துணைத் தலைவர் கௌரி, நிர்வாகிகள் இளங்கோ, தமிழரசி, காமராஜ், அமுதன் பாலா, முனியாண்டி, ராஜ்குமார், பாலாஜி, சங்கர், பாலன், ரவீந்திரன், வினோத், ஆறுமுகம், காளிதாஸ், பிரியன்குமரன், சுந்தரவடிவேல், முகுந்தன், ராஜ்கமல், வீராசாமி, ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். வடமாநில தொழிலாளர்கள் இங்க வேலை செய்யறதுலயோ அவங்க பணிபுரியறதுலயோ அவங்க இங்க இருக்கிறதுலயோ எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையோ கருத்து வேறுபாடோ இல்லை. ஆனா அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இங்க இதை திருச்சி எப்படின்னா ஒட்டு மொத்தமா நாம் தமிழர் கட்சி வடமாநிலத்தோட எதிர்க்கிறாங்க, அவங்கள நிராகரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை போயிட்டு பரவலா சேர்த்துடுறாங்க. ஆனா முழுமையா அப்படி இல்லை. அவங்க வேலை செய்யறத நாங்க எதிர்க்கல, அவங்க வேலை செய்யட்டும். ஆனாலும் இந்த மண்ணுக்கான தேர்தல் அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது மட்டும் தான் எங்களுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். ஏன்னா பிற்காலத்துல இந்த மண்ணுக்கான அரசியல்
முழுமையா வடமாநிலத்தவர் கையில போச்சுன்னா நம்ம இந்த மண்ணுக்கான அரசியலை நம்ம கட்டமைக்க முடியாத ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை சின்ன குழந்தை யோசிச்சா கூட இதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா உயர்மட்ட அதிகாரிகள் இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இதை முழுமையா எதிர்க்கிற ஒரு முதன்மை கட்சியா தமிழகத்திலும் சரி புதுச்சேரியிலும் நாம் தமிழ் கட்சி தான் இது பண்ணிட்டு இருக்கு. தமிழகத்துல அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அங்க தமிழ்நாடு தேர்தல் அதிகாரிகிட்டையும் அவங்க ஒரு ஆவணம் அந்த கடிதம் கொடுத்திருக்காங்க. அதை மேற்கோள் காட்டி நாங்க புதுச்சேரியிலும் இந்த தேர்தல் அதிகாரிகிட்ட நாங்க இந்த ஒரு கடிதம் கொடுத்திருக்கோம். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் விழா சேதராப்பட்டில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு தொடக்கப்பள்ளியில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் கலந்து கொண்டார். பள்ளியின் தலைமை ஆசிரியை ஹேமாமாலினி தலைமை உரையாற்றினார். பள்ளி துணை ஆய்வாளர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பெருமைகளை கூறி சிறப்புரையாற்றினார். வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை சிறப்பிக்கும் வண்ணம் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, பாடல் மற்றும் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. பட்டேல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு காணொலி வாயிலாக காட்சிப்படுத்தப்பட்டது. மாணவர்கள் களிமண்ணால் செய்த வல்லபாய் பட்டேலின் உருவ சிலை மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டது. ஆசிரியை கௌசல்யா நன்றியுரை வழங்க, ஆசிரியர் சரிதா நிகழ்வினை தொகுத்து வழங்கினார். விழாவில் பள்ளி மேலாண்மை உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மணிவேல் தலைமையில் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலையில் இந்திரா காந்தி நினைவு நாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் போர்வை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜெயபாலன், மணிமாறன், பாண்டுரங்கன், மணிபாலன், ரவி, திருமலை, அழகிரி, அமிர்தலிங்கம், சத்யா, சக்திவேல், சதீஷ், சந்தோஷ், ஐயனார், வீரமுத்து, தேவன், பிரபாகரன் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட கோட்டுச்சேரி மேடு, காளிக்குப்பம், அக்கம்பேட்டை, மண்டபத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டு மனைகளுக்கு பட்டா நீண்டகாலமாக வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது குறித்தும், அப்பகுதிகளில் தகுதி வாய்ந்த கூடுதல் நபர்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கவும் நெடுங்காடு சட்டமன்ற உறுப்பினரின் முயற்சியின் வாயிலாக வருவாய்த்துறைக்கு தடையில்லா சான்றிதழ் அளிக்க மீன்வளத்துறையில் கோப்பு தயாரிக்கப்பட்டது. அந்த கோப்பு மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன் வசம் உரிய காரணங்களின்றி பல மாதங்களாக நிலுவையில் உள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மீனவ மக்களின் இப்பிரச்சினைக்கு முடிவு கொண்டுவர வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர், தலைமை செயலர், அரசு செயலர் உள்ளிட்டவர்களுக்கு நகல் குறிப்பிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கடிதம் அளித்தார். அரசு செயலர் துறை சார்ந்த பணிகளில் மெத்தனமாக செயல்படுவதால் மீனவ மக்கள் மன உளைச்சலில் உள்ளனர். நீண்ட போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர துறை செயலருக்கு உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்படும் மீனவ படகுகளுக்கு தமிழக அரசு ரூபாய் 8 லட்சம் உடனடியாக நிவாரணம் வழங்குவதைப் போல் புதுச்சேரியிலும் வழங்க வேண்டும் என முதலமைச்சரிடம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கையை பரிசீலித்து அமல்படுத்தலாம் என முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் நலவாழ்வுத்துறை சார்பில் தேசிய அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி பிள்ளைச்சாவடி வரதன் அரசு நடுநிலைப்பள்ளி, பெரிய காலாப்பட்டு MOH ஃபரூக் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கனகசெட்டிக்குளம் அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய 3 பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியரிடையே உலக அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் பிரதீப் குமார், டாக்டர் சூர்யா மற்றும் டாக்டர் வினோதினி ஆகியோர் அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் குறித்து சிறப்புரையாற்றினர். மேலும் மாணவர்களிடையே வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் துணை முதல்வர் பிரேம்குமார், தலைமை ஆசிரியர்கள் ராதிகா, முனியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு கிராமப்புற செவிலியர் திருப்பாம்பாள் நன்றியுரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா ஊழியர் ஞானசௌந்தரி மற்றும் ஆசிரியர்கள் சுரேஷ், ஜனார்த்தனன், கஜலட்சுமி, வடிவுக்கரசி, சரஸ்வதி, சந்தியா, சாமுண்டீஸ்வரி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர்.
புதுச்சேரியில் சமீப காலமாக கனமழை பெய்தது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் விழா காமாட்சியம்மன் கோவிலில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், சீனிவாச பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கிளை எண் 1, 2, 3 மற்றும் மிஷன் வீதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் உறுப்பினர் ரவி தாக்கல் செய்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கிடைத்த தகவலின்படி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அகில இந்திய கேரம் கூட்டமைப்பின் அங்கீகாரத்தை நிறுத்தி வைத்துள்ளது. இது தொடர்பான வழக்கு அக்டோபர் 29ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் பல்வேறு மாநில விளையாட்டு சங்கங்களின் மனுக்கள் இணைந்து பரிசீலனிக்கப்பட்டன. விசாரணை நிறைவாக டெல்லி உயர்நீதிமன்றம் புதுச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் உறுப்பினருக்கு அனுப்பப்பட்ட மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் பதிலை பதிவு செய்து அதன் அடிப்படையில் அகில இந்திய கேரம் கூட்டமைப்பின் அங்கீகாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. மேலும் நீதிமன்றம் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு விளையாட்டுத்துறை விதிமுறைகளின்படி முறையான முறையில் போட்டிகளை நடத்தும் அமைப்புகளின் விண்ணப்பங்களை பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பு நாட்டில் உள்ள அனைத்து கேரம் விளையாட்டு வீரர்களின் நலனுக்கும், குறிப்பாக புதுச்சேரி மாநில கேரம் வீரர்களின் வாழ்வாதாரத்துக்கும் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி எந்த மத்திய விளையாட்டு கூட்டமைப்பும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் அனுமதி இல்லாமல் தேசிய அல்லது சர்வதேச போட்டிகளை நடத்தக்கூடாது, வீரர்களை வெளிநாட்டு போட்டிகளுக்கு அனுப்பக்கூடாது எனவும் கூறப்பட்டுள்ளது. இது விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பையும் சட்டப்பூர்வத்தையும் உறுதி செய்யும் முக்கியமான தீர்ப்பாக கருதப்படுகிறது. இந்த தீர்ப்பை பெற உதவி செய்த மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்திற்கும் புதுச்சேரி மாநில விளையாட்டுத்துறைக்கும், மேலும் இக்கட்டான சூழலில் ஆதரவு அளித்த முதல்வர் அவர்களுக்கும் கேரம் அசோசியேஷன் நன்றி தெரிவித்துள்ளது. இத்தகவலை புதுச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் செயலாளர் ஞான இருதயராஜ் வெளியிட்டுள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் 41வது நினைவு தினம் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் அனுசரிக்கப்பட்டது. அந்த வகையில் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளிக்கு எதிரில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் அமைந்துள்ள இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் நாட்டார் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் வடிவ வாய்க்கால் கட்டும் பணிக்காக ரூபாய் 14,65,000 திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணி ஆணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர், மகளிர் அணியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். SVS சர்வதேச ஓவியர்கள் குழு மற்றும் வசந்தன் நுண்கலை அகாடமி இணைந்து புதுவை மற்றும் தமிழக மாநில அளவிலான ஓவிய போட்டியை நடத்தியது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திலிருந்து மாணவர்கள் பங்கேற்று தங்களது ஓவிய படைப்புகளை மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைத்தனர். அதனை வகுப்பு வாரியாக பிரித்து 29 மாணவர்களின் ஓவியங்கள் சிறந்தவையாக தேர்வு செய்யப்பட்டது. பின்னர் புதுச்சேரி வண்ண அருவி ஆர்ட் அகாடமியில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்து விருதுகளை வழங்கினார். மேலும் இதில் தேசிய ஓவியர் சுகுமாரன், புதுவை புதிய தூரிகை நிர்வாகி அன்பழகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அப்போது ஓவியங்களின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்தனர். அகாடமி நிர்வாகி தேசிய ஓவியர் வசந்தன் விருது பெற்ற மாணவர்களை பாராட்டினார். ஓவிய ஆசிரியை காவ்யா விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நன்றி கூறினார்.
புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அடுத்த நல்லூர் அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறை 5ஆம் வட்ட பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் தலைமையேற்று அறிவியல் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டார். இக்கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் 70 படைப்புகள் இடம்பெற்றது. முக்கிய படைப்புகளாக விபத்தினை தடுக்கும் கருவி, கைபேசி பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள், கண் வேலை செய்யும் விதம், நீர் சுழற்சி, தாவரங்களின் ஒளி சேர்க்கை மற்றும் மூலிகை தோட்டம், மழைநீர் சேகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மாணவ மாணவிகள் படைப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தனர். கண்காட்சியில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு குழந்தைகளை பாராட்டினர். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியை ரேவதி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்திருந்த மாற்றுத்திறனாளிகளை கண்ட காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சம் தனது காரிலிருந்து உடனே இறங்கி அவர்களை அணுகி மனுவை கனிவுடன் பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பசியாக இருப்பீர்கள், சாப்பிட்டு விட்டு போங்கள் என அன்புடன் கூறி அருகிலிருந்த கந்தாஸ் உணவகத்தில் 28 பேருக்கும் உணவு வழங்கி அவர்களின் நலனை பற்றி ஆர்வமாக கேட்டறிந்தார். நாஞ்சிமின் இந்த மனிதநேய செயல் பொதுமக்களுக்கும் சமூக வலைதள பயனாளர்களும் பாராட்டினர். மனிதத்துவம் நிறைந்த மக்களின் பிரதிநிதி என பலர் புகழ்ந்து வருகின்றனர். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில் வீதியை சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைத்தல் பணிக்கு ரூபாய் 46,27,000 மதிப்பீட்டிலும் மற்றும் முதலியார்பேட்டை லட்சுமி நகரில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு ரூபாய் 11,82,000 மதிப்பீட்டிலும் 2024-2025 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன், புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 2018 முதல் 2025 வரை ஊழல் மற்றும் முறைகேடு நடந்துள்ளது. சங்கத்தின் உறுப்பினர்களான ஜெயலட்சுமி பிச்சாண்டி மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் அடகு வைத்த நகைகளில் பண மோசடி நடந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை ஆளுநர் மற்றும் உயரதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்தும் இதனால் வரை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த மோசடிக்கு கூட்டுறவு பதிவாளர் யஸ்வந்தையா மற்றும் கூட்டுறவு அதிகாரி ரவிசங்கர் ஆகியோருக்கும் தொடர்புள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர், கூட்டுறவு பதிவாளர் யஸ்வந்தையா அக்டோபர் 31, 2025 அதாவது நாளை ஓய்வு பெற உள்ளார் என்பதால் அவரது ஓய்வூதிய பண பலன்களை மாத ஓய்வூதியத்தையும் வழங்காமல் விசாரணை முடியும் வரை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் பேசிய அவர், புதுச்சேரி அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடுகளில் சிக்கி கைதாகி வரும் இந்த சூழலில் இதுபோன்ற ஊழல் முறைகேடு நடைபெற்று வருவதை கவனத்தில் கொண்டு ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை அருகில் உள்ள சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கம் அளவரை எண் 61. இதில் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடு நடந்து வருகிறது. அதிலே செயலாளராக இருக்கிற திரு சிவக்கொழுந்தும் தற்போது செயலாளராக இருக்கிற அவருடைய மனைவி முத்துலட்சுமியும்
பொதுமக்களுடைய நகைகளை அந்த வங்கியிலே அங்கத்தினர்களாக இருக்கிறவர்களுக்கே தெரியாமல் ஜெயலட்சுமி, வெங்கடேசன், பிச்சாண்டி என்கிற பன்னீர், இந்த 3 பேரால 88 தடவைக்கு மேலே அந்த நகைகளை எல்லாம், பொதுமக்கள் நகைகளை இவர்கள் பெயரால் குறைந்த வட்டிக்கு வைத்து பணத்தை எடுத்து சென்று பண்டசோழநல்லூரில் இருக்கிற வட்டி கடையில் கூடுதல் வட்டிக்கு விட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக புகார் வந்து கூட்டுறவு பதிவாளர் திரு யஸ்வந்தையா அவர்களுக்கும், கூட்டுறவுத்துறை செயலாளர் ஜெயந்த்ரே குமார் அவர்களுக்கும், துணைநிலை ஆளுநருக்கும், தலைமைச் செயலருக்கும் பல முறை புகார் கடிதம் கொடுத்த பின்னாலே விசாரணை போடப்பட்டது. விசாரணை அதிகாரியாக சென்ற திரு ரவிசங்கர் அவரும் ஊழலில் சிக்கி சரியான விசாரணை நடத்தவில்லை என்று, அதற்கு மேல் கூட்டுறவு தலைமை வங்கியிலிருந்து சங்கர் என்பவரை விசாரணை அதிகாரியாக போட்டு அவரும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஊழல் செய்த அந்த போர்டை கலைப்பதற்கு பதிலாக, டிஸ்மிஸ் செய்வதற்கு பதிலாக எந்த ஷோகாஸ் நோட்டீஸும் அனுப்பாமல் நாளைக்கு ஓய்வு பெறக்கூடிய திரு யஸ்வந்தையா கூட்டுறவு பதிவாளர் அவர்கள் இந்த ஊழலுக்கும் முறைகேட்டுக்கும் துணை போயிருக்கிறார். திரு ரவிசங்கர் விசாரணை அதிகாரியும் துணை போயிருக்கிறார். ஆகவே இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். யஸ்வந்தையாவினுடைய ஓய்வூதிய பணப்பலன்களை கொடுக்க கூடாது என்றும், இதை செய்ய மறுத்த புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை செயலாளர் மீதும் தலைமைச் செயலர் மீதும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் மக்கள் வாழ்வுரிமை சார்பாகவும் ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கவிருக்கிறோம். உடனடியாக புதுச்சேரி அரசு அந்த வழக்கிற்குள் வராமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். யஸ்வந்தையாவுக்கு உடனடியாக ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். ரவிசங்கர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கு சங்கத்தை அது மக்களுக்கு சேவை செய்யும் தகுதியை இழந்து விட்டது. அதை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். புதுச்சேரி வில்லியனூர் ஜெயன் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவருக்கும் புதுவை முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணதேவி என்ற பெண்ணிற்கும் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன் காதல் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு தனுஸ்ரீ என்ற மகளும் சஞ்சய் என்கின்ற மகனும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக மனைவி மற்றும் குழந்தைகளை கருத்து வேறுபாட்டின் காரணமாக மணிகண்டன் பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுமார் 1 மணி அளவில் சொகுசு காரில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே நாவர்குளம் பகுதிக்கு மணிகண்டன் சென்றுள்ளார். இவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர்கள் காரை இடைமறித்து காரில் இருந்து அவரை வெளியே இழுத்து வெட்ட முயற்சி செய்தனர். அப்போது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து சிறிது தூரம் ஓடி சென்ற மணிகண்டனை துரத்தி சென்று பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மணிகண்டனை மீட்டு ஜிப்மர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து ஆரோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மணிகண்டனை வெட்டியவர் மணிகண்டன் மனைவியின் தம்பி ராஜி மற்றும் இவரது நண்பர் மணிகண்டன் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இந்த நிலையில் கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவி உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு ஆரோவில் காவல் நிலைய ஆய்வாளர் திருமால் தலைமையில் தேடுதல் வேட்டையில் இறங்கிய காவல்துறையினர் புதுவை பகுதியில் பதுங்கியிருந்த ராஜ்கமல் மற்றும் இவரது நண்பரான மணிகண்டன் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பட்டப்பகலில் நடைபெற்ற சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.